இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தென்கொரியாவிலிருந்து நாட்டிற்கு வரும் பயணிகள் விமான நிலையத்தில் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விசாரணையை அடுத்த வாரத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்த சூடான் ஜனாதிபதி நாடு திரும்பியுள்ளார். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். தென்கொரியாவிலிருந்து நாட்டிற்கு வருகை தரும் பயணிகள் இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. தென்கொரியாவில் பரவியுள்ள MERS வைரஸ் இலங்கையில் பரவுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் DMD திசாநாயக்க குறிப்பிட்டார். இந்த வைரஸ் தொற்று மிகவும் அபாயகரமானது என்பதால் தென்கொரியாவில் இருந்து வருகை தரும் பயணிகள் விமான நிலையத்தில் சுகாதார அலுவலகத்தில் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். பயணிகள் வீடு திரும்பிய பின்னரும் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று மீண்டும் ஒருமுறை தம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விசாரணையை அடுத்த வாரத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டியூ குணசேகர தெரிவிக்கின்றார். இதற்காக கோப் குழுவினால் நியமிக்கப்பட்ட உபக்குழுவினால் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விசாரணை அறிக்கையை 2 வாரங்களில் கையளிக்குமாறு முன்னர் ஆலோசனை வழங்கப்பட்டிருந்த போதிலும் மேலதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக டியூ குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய சபாநாயகரினால் மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கு முன்னர் அது தொடர்பில் விசாரணை செய்து பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகரினால் கோப் குழுவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய விசாரணைகளுக்கு கோப் குழுவினால் டியூ குணசேகர தலைமையில் உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கோப் குழுவில் இவ்வாறான விசாரணை முன்னெடுக்கப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவென பாராளுமன்ற உறுப்பினர் டியூ குணசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு நுளம்பின் பரவுகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகரில் இன்று முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. டெங்கு நுளம்பு பெருகும் அபாயமுள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட 8 இடங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி ரோவான் விஜயமுனி தெரிவித்தார். பருவமழை பெய்வதால் பாமன்கடை, கிருளப்பனை, நார்கன்பட்டி, கர்வாத்தோட்டம், முரளை, தெமட்டகொடை, கிராண்ட் பாஸ் ஆகிய பகுதிகளில் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் அதிகம் உள்ளதாக அவர் கூறினார். இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் டெங்கு நுளம்பு பரவும் அபாயமுள்ள மற்றும் நுளம்பு பெருகியுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அளிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டெங்கு நுளம்பு பெருகுவதை தடுப்பதற்கு வீட்டு சூழல் மற்றும் அலுவலகம் ஆகியவற்றை சுத்தமாக பேணுமாறு கொழும்பு மாநகர சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கொழும்பு மாவட்டத்தில் 1328 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கு அமைய தரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு இலங்கை கட்டளைகள் நிறுவனம் வர்த்தகர்களுக்கு அறிவித்துள்ளது. தர சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி லலித் சேனவீர தெரிவித்தார். நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கு அமைய குடிநீர் பாவனைக்கு பயன்படுத்தும் பிளாஸ்டிக் போத்தல்கள் உற்பத்தி இலங்கை கட்டளைகள் நிறுவனத்தின் வழிகாட்டல்களுக்கு அமைய முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வுகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் குடிபானங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் GMP தரத்தை சான்றிதழ் பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த தரங்களுக்கு மாறாக செயற்படும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை கட்டளைகள் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை உரிய தரத்தை கொண்டிராத பொருட்கள் விற்பனை நிலையங்கள் நேற்று கண்டி நகரில் சோதனைக்குட்படுத்தப்பட்டன.
அவ்வாறாக 12 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கண்டி அலுவலக பிரதானி தெரிவித்தார். கண்டி மாத்தளை பிரதான வீதியில் நாளந்த வள்ளிவல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். தம்புளையிலிருந்து மாத்தளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் நுவரெலியாவிலிருந்து தம்புளை நோக்கி பயணித்த மரக்கரை ஏற்றி செல்லும் லொரியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த 27 பேரும் லொரியின் சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இன்றைய சந்தை நிலவரம் அடுத்து. பொத்துவில் கோமாரி பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை மின்னல் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கோமாரி பகுதியைச் சேர்ந்த 47 வயதான ஒருவரே மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் மின்னல் தாக்கியதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை நாட்டின் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் அபாயம் அதிகம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம். வணக்கம். இன்று மேற்கு, சப்ரகமுவ, வடமேற்கு, மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். எனவே மக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டிலும் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் இடையிடையே சற்று பலமான காற்று வீசும். முக்கியமாக நாட்டின் மத்திய மலை பிரதேசங்களில் இந்த பலமான காற்று காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் முதல் புத்தளம், காலிகூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் மற்றும் மாலைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் காங்கேசந்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. வரலாற்று சிறப்புமிக்க வவுனியா புதூர் நாகதம்பிரான் ஆலயத்தின் விழா பொங்கல் விழா நேற்று இடம்பெற்றது.
Gracias.